ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ராகி மாவில் இனிப்பு அடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு ராகி மாவை ஜலிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதே 1 டம்ளர் அளவுக்கு வெல்லத்தை கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா தூசி மண் இருந்தால் போயிடும், அதுக்காக தான். ஸோ லைட்டாக சூடு பண்ணி வெல்லம் கரைஞ்சோன்னா நம்ம வடிகட்டிலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா மீதி இருக்கிறதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இனிப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கூட குறைச்சி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் இந்த மாதிரி தேங்காய் பத்து போட்டு வச்சுருக்கேன், இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். தேங்காய் சேர்த்தா தான் இதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மொத்தமான ஒரு அடையாக ஊற்றி எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சா தான் நல்லா உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வரும். இப்போ எண்ணெய் லைட்டாக ஆட் பண்ணிடலாம். நெய் வேணுனாலும் நீங்கள் ஊற்றிடலாம். நான் எண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ராகி இனிப்பு அடை ரெடி ஆகிடுங்க. ஈவினிங் டைமில் இது ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். ஸோ மீதி மாவு இருந்தது அப்படின்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு நெக்ஸ்ட் டே கூட சுட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த அடை சூடாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். மீதியானது அப்படின்னா மறுநாளும் சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாய்.